ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அகோரிகளை குறித்ததான அற்புதமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அகோரா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டு ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்முடைய விமலானந்தர் சவசாதனா செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். உட்காந்துட்டு ப்ராசஸ் பண்ணிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த அமாவாசை இரவில் மயானத்தில் அமானுஷ சடங்கு ஆரம்பிக்கும் முன்னாடி விமலானந்தரிடம் ஜனசந்திர சூரி ஒரு ஜபமாலையை தந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் சொல்லி தந்தார். பின் மயான தேவதையான தாரா வரும்போது படைக்க இது என்று சொல்லி ஒரு பாட்டில் சாராயத்தை கொடுத்து மாமிசத்தை ரெண்டுத்தையும் தந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், மயான தாரா என்ன அப்படின்னா, அவங்க வருவாங்க, அவங்க கேட்பாங்க, என்னை காட்டி என் குரு என்ன கேட்கிறாரோ அதை தந்து அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் குரு நம்ம ஜலசந்திர சூரி ஒரு 100 அடி தூரத்தில் தள்ளி உட்காந்துட்டார். இந்த கூத்தெல்லாம் சுயநலத்துக்கு தானா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட வாங்கிறதுக்கு தானா அப்படின்னு நூலாயினுங்கிறார் நம்ம தலைவர் விமலானந்தர். சரி, அவரால் தப்பிச்சு ஓடக்கூட முடியல. சரி, உட்காந்துட்ட முடியலையே, பண்ணித்தான் அவனை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்துட்டார். சவத்தின் மேலே உட்காந்துக்கிட்டு சவத்தினுடைய வாயை திறந்து எண்ணெய் அதில் ஊற்றி ஒரு திரி ஏற்றி தீபத்தை ஏற்றிட்டு முன்னாடி அப்படியே வாய்க்கு முன்னாடி உட்காந்துனுக்கிறார். அடங்க ஆரம்பிச்சு ஜபமாலையை உருட்டியபடி ஜனசந்திர சூரி சொல்லி அந்த மந்திரத்தை விமலானந்தர் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். சடங்கு போது ஏதாவது ஆவி அல்லது அந்த சவத்தின் உடலில் புகுந்து சவத்தின் மேலே அமர்ந்து அவரை தள்ளி விட்டு எழுந்து அது ஓட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம். சரி, ஏதாவது இருக்கலாமே, ஜனசந்தரி எச்சரிக்கிறார் இந்த விஷயத்தை. அதனால் விமலானந்தர் சவத்தின் மீது சொல்லக்கூடிய மந்திரத்தை முழு கவனம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, மயனத்துக்கு வரும்போதே பழங்குடியினர் அங்கிருந்து தீவெட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பின்னத்தின் மீது எரிக்க கொண்டு வந்த அந்த தீபத்தை தவிர சுற்றில் இருக்கக்கூடிய எதுவுமே அங்கே ஒளியே கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. அதுவே ஒரு அமானுஷம் தான். திகிலூட்டும் சூழ்நிலையாக அந்த இடத்துல இருந்தது. அந்த இடத்துல வாயில் மட்டும்தான் விளக்கு எரிஞ்சினே இருக்குது. அந்த இடத்துல கவனத்தை செலுத்திட்டு விமலானந்தருக்கு அப்படியே மறுபடியும் மந்திரத்தை சொல்லினே இருக்கிறார். விமலானந்தா மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருக்கும் போது தன்னையே மறந்துட்டார். எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு தூரத்தில் 2 கண் அப்படியே மின்னுகிற மாதிரி ஒரு கண்ணு தெரிஞ்சது. அவர் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவருக்கு கூஸ் பம்ஸ் ஆகுது. சிறிதாக இருட்டிலேருந்து அது ஒரு குள்ள நரி அங்கேருந்து வர்றது தெரியுது. ஒரு கண்களில் அவருக்கு தெரியுது. சம்டைம் மயான தாரா பெரும்பாலும் மிருக ரூபத்தில் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வருவாங்களாம். இதை ஜனசந்திர சூரி ஆல்ரெடி அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது ஞாபகத்தை உங்களுக்கு வந்திருக்கு. அதை ரொம்ப வருஷம் அவர் கூட வந்துருக்கிறாருல, அந்த டைமில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கணத்தில் தனக்கு முன்பு ஜனசந்திர சூரி விடுவித்த எச்சரிக்கையை விமலானந்தர் தன்னையே மறந்துட்டார். ஏதோ ஒரு ஆவேசம் அவரை ஆட்டுவிக்க அந்த சவத்தின் மீது இருந்து எழுந்து ஜனசந்திர சூரி சுற்றிலும் கருப்பு கயிறெல்லாம் வச்சு கட்டியிருந்தார். அது ரச்சனை எல்லாத்தையும் தாண்டி அந்த குள்ளநரியை தாவி ஓடி போய் பிடிச்சிட்டார். உனக்கு என் ரத்தம் தானே வேண்டும், எடுத்துக்கொள் என்று அவர் சொல்றார். அதன் வாயில தன் கைவிரல்களை விட்டாராம். ஜனசந்திர சூரி தந்திருந்த மாமிசத்தையும் சாராயத்தையும் தர அவருக்கு ஞாபகமே இல்லை. அந்த குள்ளநரி கூறிய பற்கள் அந்த இருட்டில் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த குள்ளநரி அவருடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையப்பட்ட பகுதியை கடிச்சு ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. குள்ளநரி உடனே அந்த ரத்தத்தை நக்கியது. அடுத்த கணம் குள்ளநரி மறைஞ்சு போய் மயான தாராவா பிரத்யட்சமானாங்களாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப உயரமா கருநீல ஒரு நிறமா மிக அழகான ஒரு கண்களுடன் தோன்றிய மயான தாரா நாக்கு நீட்டிக்கிட்டு இருந்து அப்படியே ரத்தம் சொட்டியபடி கழுத்தில் மண்டை ஓடுகளை மாலை அப்படியே தொங்கிட்டு இருக்கான். 4 கைகளை ஒன்றி கத்திரி ஒற்றிய வாள், அப்புறம் கயிறு மாதிரி மண்டை ஓடு, அப்புறம் மயான தாரா பார்த்த உடனே பெரும்பாலும் மனிதர்கள்லாம் உறைந்து போய் செத்து போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய விமலானந்தர் அப்படியே அமைதியாக நிற்கிறார். பார்த்துட்டு அச்சம் சிறிது கூட இல்லை. ஆனால்
இது வந்து இவங்களை மீட் பண்ணது நான் வந்து என்னுடைய பாஸ்ட்டு பூர்வ ஜென்மம் உடைய பந்தம், அதனால தான் இவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. உடனே விமலானந்தா வந்து மயனதாராவை பார்த்துன்னு பேரானந்தம் கொள்கிறாரு. பல பிறவிகள் கண்ட உருவமாய் தேடிய உருவமாய் அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் குழந்தை மாதிரி ஆகிட்டார். கொஞ்ச நேரத்தை அழ ஆரம்பிச்சிட்டார். மனம் முருகி போய் மயானதாரா என்ன கேட்குறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் ஜனசந்திர சூரி சொன்னது போல் விமலானந்த் கேட்க அவருக்கு தோணவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி கேட்கவே அவர் ஃபீல் பண்ணல. அம்மா என்னை கூட்டின்னு போய் எங்கள் வீட்டில் விட்டுருமா என்ன இது அப்படின்னு சொல்லி அழுகுறார். அம்மா என்னை கூட்டின்னு போய் வீட்டில் விட்டுருமா என்ன, அது போதுமா, வேறு எதுவும் வேணாமா. சரி, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மயனதாரா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், சரி இப்போதைக்கு என்னை அழைச்சல, அதனால் உனக்கு என்ன வேணும் கேளு. அம்மா என்னை விட்டுருங்க, அம்மா என்னை வீட்டுக்கு அனுப்புமா அப்படின்னு கத்துறாரு. சரி வீட்டுக்கு தானே போனோம். சிரித்தபடியே மயனதாரா என்ன சொன்ன, சரி கண்களை மூடிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கண்களை மூடின அந்த நொடி பொழுதில் அவர் ஒரு இடத்துல கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தால் அவர் வீட்டில் படுத்துனுங்கிறார். அவ்வளோ ஆச்சரியம், இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ். அவர் வீட்டில் பார்த்துனுங்கிறாரு. தலை ரொம்ப வலிக்குது. எல்லாம் கனவு மாதிரி தோணுதான் அவருக்கு. கனவுங்கிற எண்ணமே அவருக்கு வந்துருச்சு. ஆனால் கையை பார்த்தா கடிச்சிருக்கு, தெரியுது நல்லா. அப்போ அந்த ரத்தம் அப்படியே காயம் அங்கே இருக்குது. நடந்ததெல்லாம் பார்த்து நம்பவே அவர் கஷ்டமாக இருந்துச்சு. தூங்கிட்டார். எழுந்தோடனே ஒரே தலைவலி தாங்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு மருந்து வாங்கிடுவான்னு சொல்லி மருந்தை போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச தலைவலி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் யோசிக்கிறார் என்ன நடந்தது. ஜனசந்திர சூரி தான் கொடுத்த ஜப மாலை எல்லாம் அவர்கிட்டே இருக்குது. அந்த மாலையை அப்புறம் மந்திரம் எல்லாம் இருக்குது. அவருக்கு கண்டுபிடிச்சிட்டார், இது வந்து கனவு இல்லை, நிஜம்தான். ஸோ விமலானந்தர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு 100 முறை அந்த மந்திரத்தை சொல்லி மயனதாராவை கூப்பிட்றாரு. உடனே மயனதாரா அங்கே வந்துட்டாங்க. மகனே இப்போது கேள், உனக்கு என்ன வேண்டும். அப்போ வந்து விமலானந்தர் என்ன கேட்டார்னா, எனக்கு எதுவும் கேட்க தோணலாமா. மயனதாரா வற்புறுத்துறாங்க. அன்னையே, நான் விரும்பும் போதெல்லாம் நீ என் முன்னாடி வரணும், நான் உன்னை வணங்கணும், அவ்வளோதான். இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி விமலானந்தர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தினமும் என்னால் வர முடியாது, நீ மயனத்திற்கு தான் வரணும், என்னை தரிசிக்க அங்கே தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. விமலானந்தர் வந்து அதுக்கு ஓகே பண்ணிட்டார். அந்த காலத்தில் நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருந்தது மும்பையில் ஓர்லி என்ற மயானம். அன்னை மயானதாராவை சந்திக்கக்கூடிய இடமாக வந்து நம்ம விமலானந்தர் சூஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டார். தினமும் இரவு அந்த மயானத்திற்கு விமலானந்தர் வந்து சென்று அன்னையும் அவங்க அம்மா அதான் மயனதாராவை மீட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தினமும் இளநீரை கொண்டு போவாங்க. ஒரு ஆளை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அந்த அன்னைக்கு படைக்க வேண்டிய அந்த குடிச்சதை மீது அவர் பிரசாதமாக குடிச்சிடுவார். மயனதாராவுடன் உரையாடுவதும் பல்வேறு சடங்குகள், பல்வேறு முறைகள், அது அர்த்தங்கள் மயனதாராவிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார். பல அகோர ரகசியங்கள் விமலானந்தர் அறிஞ்சிக்கிட்டார். சில சமயங்களில் இந்த சந்திப்புகள் அதிகாலை காலைல வரைக்கும் அப்படியே நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். அந்த ஓர்லி மயானத்தில் அருகில் வசித்து இருக்கக்கூடிய மிஷ்கின் ஷா என்ற ஒரு முகமதிய பக்ரி விமலானந்தருக்கு வந்து ஒரு சில நாட்கள் வந்து நட்பாயிட்டார். அந்த பக்ரி நடப்பதும் அனைத்தையும் ரொம்ப அறிஞ்சிருந்தார். அந்த பக்ரியுடன் சிறிது பேசி கொண்டிருந்த போது டீ குடிச்சிட்டு வீடு திரும்பும்போது அவருக்கு வழக்கமாயிடுச்சு. அன்னைகளுடைய அருளுக்கும் பாத்திரமான பிறகு வாழ்க்கை மேலும் 2 முறை அவர் வந்து சவசாதனாவை விமலானந்தா வந்து செய்திருக்கிறார். ஒரு முறை ஒரு ஆணுடைய சவத்தின் மேல் அமர்ந்து சவசாதனா செய்திருக்கிறாரு. அடுத்தது என்னன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் அவன் மேலே அமர்ந்து சவசாதனா செய்திருக்கிறாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் ஒருபோதும் செய்யவில்லையா. இங்கே ஒரே ஒரு கேள்வி என்பது, இவ்வளோ பேர் ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தாரா அன்னையை வந்து அவர் மீட் பண்ணியிருக்கிறாருன்னு அதிசயம். இந்த கதை ராபர்ட் வந்து உண்மைன்னு சொல்கிறாரு. அனுபவித்தவரை நேரில் பார்த்தவர் அதை வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி எனக்கு எழும்புது, ஜனசந்திர சூரி என்ன ஆனார் அப்படி ஒரு கேள்வி. சொல்லிக் கொடுத்த குருவை மறந்துட்டோமே. இவர் அப்படியே வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அன்னை வந்து அப்படியே டப்புன்னு ஒரே செகண்டில் டைம் ட்ராவல் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜனசந்திர சூரிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி. விமலானந்தன் மற்ற அனுபவங்கள் எப்படி அவருக்கு தெரியும், என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம இந்த விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, அப்போ தான் அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் கூட. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஒரு அற்புதமான விஷயம் கூட. தேங்க்யூ வெரி மச். நன்றி.